அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நம்முடைய பக்தி சிந்தனா சேனலில் நாம் பக்தி சம்பந்தப்பட்ட பல வகையான காணொளிகளை வெளியிட்டிருக்கிறோம். அவற்றுள் மகான்கள், தாசர்கள், புகழ்பெற்ற திருத்தலங்கள், திருக்குறள் உரைகள், ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகங்கள், தியாகராஜரின் இசைப்பயணம், கனகதாரா ஸ்தோத்திரத்தின் உரைகள் மற்றும் பலவிதமான விசேஷ நாட்களில் மகான்களின் அற்புத மகிமைகள் என்று பல ருசிகரமான செய்திகள், விஷயங்களை அடங்கிய காணொளிகளும் அடங்கும். ஆனால் குருவாரத்தில் குரு அனுக்கிரகம் கிடைக்க நாம் வழிபடும் மகான்களை பற்றியும் அவர்களுடைய மகிமைகளை பற்றியும் வெளியிட விரும்பி இன்றைய குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் ஒவ்வொரு குருமார்களின் மகிமையை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். இன்றைய குரு மகிமையாக ஸ்ரீ மகா பெரியவாளின் சில மகிமைகளை இந்த பக்தி சிந்தனா சேனலின் 47வது காணொளியின் மூலம் வெளியிட விரும்புகிறேன். அனைத்து பக்தி சிந்தனா ஆர்வலர்களும் யூடியூப் நண்பர்களும் இதனை கண்டு கழிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 1. ஏழை பாட்டி மகாத்மியம். மகா ஏழையான ஒரு பாட்டி. அவளுக்கு மகேஸ்வரனை தெரியாது, எந்த கடவுளையும் தெரியாது. நம் மகா பெரியவாளை மட்டும்தான் தெரியும். தினமும் 2 வேளையும் மடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுவாள். ஓரமாக உட்கார்ந்து பெரியவாளையே தியானமும் தரிசனமும் பண்ணி கொண்டிருப்பாள். பல பணக்காரர்கள் பெரியவாளுக்காக விலையுயர்ந்த பொருட்களை சமர்ப்பிப்பதை பார்ப்பாள். தன்னால் பெரியவாளுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று மிகவும் ஏங்கினாள். ஒரு நாள் மனமுருகி கண்களில் கண்ணீர் வழிய பெரியவாளிடம் கொட்டி தீர்த்தாள். இங்கே வரவாலாம் பெரியவாளுக்கு என்னென்னமோ பண்ணுறா. இந்த ஏழையால் எதுவுமே செய்ய முடியல. மனசு முழுக்க ஆசை மட்டும் இருக்கு. ஏன் வியாக்குலப்படுறேன்? நீயும் தான் பார்க்குறியோன்னோ. அவள்லாம் கொணந்து கொடுக்குற எதையும் நான் தொடர்றது கூட இல்லை. நானாக ஆசைப்பட்டு எதையும் யார்கிட்டையும் கேட்குறதும் இல்லை. என் மனசுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னும் அவளெல்லாம் நினச்சி பார்க்குறதும் இல்லை. சரி, நீயாவது எனக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்வியா என்று பெரியவர் கேட்க பாட்டி சந்தோஷத்தில் தவித்து திண்டாடி போய்விட்டாள். சொல்லுங்கோ, காத்துருக்கேன் பெரியவா. மாட்டுக்கொட்டாலேருந்து பசுஞ்சாணி எடுத்துட்டு வந்து வரட்டி தட்டு, அதை நன்னா காய வச்சு கொணாந்து கொடு. மடத்தில் தினமும் ஹோமம் நடக்கிறதோன்னோ சுத்தமான பசுஞ்சாணி வரட்டி தான் யூஸ் பண்ணணும். அந்த நல்ல காரியத்தை நீ எனக்காக பண்ணேன். பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அன்றிலிருந்து பசுஞ்சாணியில் வரட்டி தட்டி கர்மஸ்ரத்தையோடு ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தாள் பெரியவாளுக்காக. கோடானு கோடிகளை புறக்கணிக்கும் பெரியவா பசுஞ்சாணி வரட்டிகளை கேட்டு வாங்கிக் கொள்கிறார் ஒரு ஏழை பாட்டியிடமிருந்து. அதுவும் அவருக்காக பண்ண சொல்லும் அழகுதான் என்ன கருணை, என்ன எளிமை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மகான்களுக்கு ஆடம்பரம் முக்கியமல்ல. இறைவனுக்கு கைங்கரியம் சிறியதாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் அதையே அவர்கள் விரும்புகிறார்கள். 2வது மகிமை. ஒரு குடியானவ குடும்பம். பெரியவாளிடம் பக்தி பூண்ட குடும்பம். ரொம்ப செல்வ செழிப்புடன் இருந்த நிலை போய் மிகுந்த ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அந்த குடும்பத்தில் பெரியவா மேல் அளவு கடந்த பக்தி கொண்ட பாட்டியம்மா இறந்து விட்டாள். ஆனால் பாவம், அவளுடைய கடைசி பயணத்துக்கும் தகன கிரியைக்கும் கூட தேவையான பணம் இல்லை. ஆடம்பரமாக பந்தல், மேளம், தாரை தப்பட்டை, பூப்பல்லக்கு, சங்கு என்று அமோகமாக பண்ணி இறந்தவர்கள் உடலை கூட தகுந்த மரியாதையோடு அனுப்பி வந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் பரம்பரை அது. பிறரிடம் கடன் கேட்பது கௌரவ குறைவு. பாவம், என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தனர் அந்த குடும்பத்தினர். பெரியவாளிடம் அபார பக்தியுடைய குடும்பமானதால் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த 2 பேர் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பரஸ்பரம் பேசி கொண்டிருந்தார்கள். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணே. எத்தனை செல்வாக்கா இருந்த குடும்பம். கிழவியோட பணத்தை கூட எடுக்க காசு இல்லையாம். அதே சமயம் உள்ளே இருந்த பெரியவா மடத்தின் கார்வாரை கூப்பிட்டார். அந்த வீட்டுக்காரரின் பெயரை சொல்லி உத்தரவு பிறந்தது. உடனே அவாத்துக்கு யாரையாவது அனுப்பி அந்த அம்மா போனதுக்கு துக்கம் கேட்டுட்டு அவா கையில் 2000 ரூபாயும் கொடுத்துட்டு வர சொல்லு, நேரம் கடத்தாது என்றார் பெரியவாள். கார்வார் உடனே பெரியவாளின் ஆజ్ఞையை நிறைவேற்றினார். ஸ்ரீமடத்திலிருந்து 2 பேரை பணத்தோடு அனுப்பி முறையாக துக்கத்தில் பங்கேற்ற பெரியவாளின் கருணையை, அன்பை நினைத்து அந்த பாட்டியின் மகனுக்கு தாயார் தந்த துக்கத்தை விட அதிகமாக கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது.
அந்த காலத்தில் 2000 ரூபாய் என்பது இப்போ 50,000க்கு சமம். பெரியவாளுக்கு பணமா முக்கியம்? பக்தர்கள் தானே முக்கியம். தன்னையே கதியாக கொண்ட பக்தர்களை கைவிடுவாரா? அதுவும் முக்கியமான க்ஷணத்தில். அன்னை மறைந்தாலும் அன்னைக்கும் மேலாக கருணை புரியும் ஆச்சாரியன் இருக்கும்போது என்ன கவலை? மகிமை 3. ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் ஏதோ கோவிலில் மத்தியானம் வரைக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வந்திருந்த எல்லோருக்கும் பெரியவா தரிசனம் தந்து கொண்டிருந்தார். ஒரு வயசான பாட்டி நின்று கொண்டிருந்தாள். பெரியவா தரிசனம் ஒன்றுதான் அவளுக்கு வாழ்வாதாரம். பெரியவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினாள். உனக்கு என்ன வேணும் கேளு என்றார் பெரியவாள். தன்னுடைய பரமபக்தை என்று தெரியும். சிரித்துக்கொண்டே அந்த பாட்டியை கிண்டினார். எனக்கு இனிமே என்ன வேணும்? சதா சர்வ காலமும் பெரியவாளை ஆராதிச்சுண்டே இருந்தா அது ஒன்றே போரும். அதான் இருக்கே, குறையே இல்லாமல் பண்ணுறியே. இப்போ இந்த க்ஷணம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லு. சுற்றி இருந்தவர்கள் ஏன் இப்படி குடைகிறார் என்று புரியாமல் முழித்தனர். பெரியவா அப்படி சொன்னதும் பாட்டி கொஞ்சம் தயங்கினாள். விடுவாரா என்ன? இன்று அந்த பாட்டிக்கு வாயை கிண்டிக்கிறது. ஏதோ ஹிமாலய விஷயத்தை தூசு மாதிரி உலகுக்கு காட்டும் திருவிளையாடல் அரங்கேற வேண்டாமா? சொல்லு பரவாயில்லை, என்னால் முடிஞ்ச அளவு ஒத்தாசை பண்ணுறேன் என்றார் பெரியவாள். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் பெரியவா. இந்த உசுறு போகிறதுக்குள்ளே ஒரே ஒரு தடவை அந்த பத்ரி நாராயணனை பார்க்கணும். மெதுவான குரலில் தயங்கி தயங்கி சொன்னாள். இயற்காகவே காத்திருந்தவர் போல் பலமாக சிரித்தார் பெரியவாள். பத்ரி நாராயணனா? நீதான் எதிரிலேயே பார்த்துட்டு தானே இருக்கு. எதிரில் பெரியவா தானே இருக்கிறார். பத்ரி நாராயணன் எங்கே? என்ன சந்தேகமா? சந்தேகம் இல்லை, பெரியவா சொல்கிறது புரியலை. இதோ ஹிமாலய உண்மை திறந்தது. தனக்கு மேலே அண்ணார்ந்து பார்த்தார். மேலே பாரு, இது என்ன மரம்? எலந்தை மரம். சமஸ்கிருதத்தில் எலந்தைக்குத்தான் பத்ரின்னு பேர், தெரியுமோ? பெரியவா சொன்னார். நாராயணா நாராயணா. பாட்டியும் சுற்றி இருந்தவர்களும் பேச்சு எழாமல் கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். ஆம், பதரி மரத்தின் கீழே இருக்கும் நாராயணன் நானே என்று பட்டவர்த்தனமாக பெரியவா திருவாக்கில் வந்ததை நேரில் கேட்க அந்த பாட்டியும் மற்றவர்களும் என்ன புண்ணியம் செய்தனரோ. எனவே ஸ்ரீ மகா பெரியவாள் தெய்வீக ஸ்வரூபம் என்பது நமக்கு புலனாகிறது. ஜெய ஜெய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர. சங்கரம் ஜெய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம். சங்கரம் ஜெய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம். காஞ்சிபுரநிவாசம் புவனரட்சிதம் கிருபாகரம். காஞ்சிபுரநிவாசம் புவனரட்சிதம் கிருபாகரம். காஞ்சனாபரபூஷணம் காஞ்சனாம்பரபூஷணம் பக்தபாலனம் தயாபரம். வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞானபாஸ்கரம். வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞானபாஸ்கரம். ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா. ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா. சங்கரா ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா. சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷணயோகினம். சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷணயோகினம். ஞானீ ஜனசேவிதம் வேதவேதாந்தபரிபாலனம். ஞானீ ஜனசேவிதம் வேதவேதாந்தபரிபாலனம். சூரியகோட்டி பிரகாசம் சூரியகோட்டி பிரகாசம்
शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर 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 हर हर शङ्कर शङ्कर आदिशङ्कर चन्द्रशेखर ஆதிசங்கர. இன்னும் வரும் வாரங்களில் மகா பெரியவாளின் மகிமைகளை இன்னும் பல மகிமைகளை காணலாம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. தேங்க்யூ ஆல்.